மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் 2026 நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது என்பது உறுதியாகிவிட்டது. இப்போ விஜய் என்ன சொல்லிட்டு இருந்து காங்கிரஸ குட்டை குழப்பிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் எங்களோட சேருன்னு சொல்லி கடைசி வரியாலு கடைசி டேட் வரல அவங்க சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் என்னைக்கு சிதம்பரம் போய் பேசி ஒரு சமாதானப்படுத்தினாங்களோ படுத்தனையும் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு கூட்டணியில் இருந்து பிரிவது இல்லை என்ற முடிவை எடுத்துட்டாங்க. இப்போ கடைசி நம்பிக்கை துருப்புச்சீட்டா இருந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழக விஜய்க்கு இந்த காங்கிரஸ் கட்சி ஒண்ணுதான் இருந்துகிட்டு இருந்தது. இதை வச்சுதான் கேம் ஆடிட்டு இருந்தாங்க அவங்க. காங்கிரஸ் எங்களோட ஒருன்னு. ஆனா இப்ப என்ன சொல்லிக்கிட்டு திரியாருன்னு சொன்னா, அந்த விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம புண்ணியவானெல்லாம் எங்களோட சேரன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்ல காட்டித்தான் அவங்களுக்கு 28 சீட்டுமே ஒரு ராஜ்யசபா சீட்டும் கிடைச்சது. எங்கனாலதான் பயனடைஞ்சாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த திமுக கட்சியில எது பயனடைஞ்சாலும் உங்களால பயனடைஞ்சான்னு சொல்லுவாங்களா அவங்க. இப்ப நீங்க ஆரம்பத்துல தாவக்க என்ன பண்ணிச்சு, நம்ம செங்கோட்டையனை கூட்டி கொண்டாந்து கட்சியில சேர்த்தணும்னா இருக்கக்கூடிய அண்ணா திமுக இருக்கக்கூடிய முக்கிய பெருமர்கள்லாம் பல கட்சி நம்மளோட சேருன்னு சொல்லித்தான் செங்கோட்டையனை அரசியல் நாணங்கட்ட தாவேக்கா அவளை கொண்டு இழுத்து போட்டுது. அவர் இழுத்து போட்டு என்னாச்சு, கூட்டத்துல தேர்தல் இருந்து நாளைக்கு அந்த கட்சி வருது, நாளானைக்கு அந்த கட்சி வருது, நாளானைக்கு அந்த பெரும்பூர் வர்றான், இந்த பெரும்பூர் வர்றான் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கோட செங்கோட்டையனை நம்பி கட்சியில சேரல. செங்கோட்டையனுக்கு 2024 கோவில ஆப்படிக்கிறதுக்கு மக்கள் உறுதியாயிட்டாங்க. இப்ப செங்கோட்டையனும் தாவேக்காவுக்கு ஒண்ணு ஆகி போச்சு. செங்கோட்டையனும் அவருடைய வாழ்க்கை கண்ணியமான வாழ்க்கை இல்லை. அவர் கணவரோட மனைவியோட இருந்தாலும் இவர் கண்டவளோட கூத்தடிச்சான்னு சொல்லிதான் ஜெயலலிதா அவர்கள் 2014 மந்திரி பதவி கொடுத்து மந்திரி பதவி ஓட்டு முடிக்குட்டது இருக்கு. ஆனா அப்பேற்பட்ட செங்கோட்டை அங்க போய் சேர்ந்தோனையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய எழுச்சின்னு சொல்லி தம்பட்டம் அடிச்சாங்க. இப்போ அது புஷ்வான போச்சு. செங்கோட்டை இருக்கிற இடம் தெரியாம போச்சு. இப்ப அதுல இருக்கக்கூடிய முக்கிய பெருமை ஜான் ஆரோக்கியசாமி, நிர்மல்குமார், புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் ஏன்டா இந்த கட்சியில சேர்ந்தோன்று. ஏன்னா அவன் தலைவன் இருக்கான் இல்லையா, அந்த தலைவன் யோக்கியமான தலைவனா அவன் இருக்கிறான். முதல்ல பேசுறப்ப யோக்கியதனங்கண்ணா உங்கள் விஜய் வீட்டுக்கு ஒரு விஜய்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒவ்வொரு வீட்டிலையும் நெஞ்சில குடியிருக்கான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தான். எல்லா வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருக்கிறான்னு சொன்னான். எல்லா வீட்லயும் விஜய் இருந்தா அந்த விஜய் இருக்கிறவனெல்லாம் பொண்டாட்டி விட்டு போட்டு கூச்சால கூட்டு கும்மால் மடிக்கிறது தான் இருப்பான். அந்த அளவுக்கு உன்னோட லட்சணம் இருக்குது. என்னைக்கு நீங்க 2021 இருந்து நீங்க உங்களுடைய மனைவி சங்கீதாவோட குடும்பம் நடத்தாத போனீங்களோ, குடும்பம் நடத்தாத போனதுனாலதான் சங்கீதா செங்கல்பட்டு கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. என்னுடைய கணவன் என்னை கடுமையா துன்புறுத்தினார்னு சொல்லி பல விதமான ஜீவனாம்சம் கேட்டு ஒரு கேஸ போட்டிருக்கிறாங்க. நீங்க அந்த வழக்கில் இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏற்கனவே ஜனநாயகம் தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப ஜனநாயகன் குப்புற கமிச்சு அது புனநாயகனா மாறி போச்சு. அது எந்திரிக்குமா இல்லையாங்கிறத சூழ்நிலை இல்லை. இந்த லட்சணத்துல அவன் ஏற்கனவே சொல்றான், நயனா நாகேந்திரன் நீ திரிசாவோட சுத்திக்கிட்டு இருந்தான்னு சொல்றான். ஓட்டு விட்டு வெளிவான்னு சொன்னாங்க. அப்ப கடுமையான கண்டன குரல் அந்த இருக்கக்கூடிய குஞ்சுகள்லாம் சத்தம் போடுது. எப்படி எங்க தலைவனை பார்த்து இப்படி சொல்லலாம்னு சொல்லி இப்ப விஜய் மனைவி சங்கீதா அப்பட்டமா சொல்றேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அந்த மானகட்ட விஜய் இத்தனை பிரச்சனைக்கு பின்னால நீங்க இந்த கல்பாத்தி அவங்க கல்யாணத்துக்கு போறாங்க இல்லையா, அதான் ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கு போறப்போ ஏஜிஎஸ் கடைசியில் சுரேஷனுடைய மகன் திருமண வரவேற்பு விழாவுக்கு போறப்போ நீ திரிசாவை ஜோடி ஓட்டு கூட்டிட்டு போறிய மானங்கட்டவன, அவளும் சேர்த்தி மானங்கட்டவன் தான். திரிசாலும் மானங்கட்டுதான் ஏற்கனவே பிரச்சனையாச்சு. தமிழ்நாடு வேலை மாறி போச்சு. இப்ப திரிசா வெற்றி விஜய் கழகம்னு சொல்ற அளவுக்கு ஆகி போச்சு. தாவேக்காங்கிறது முதல்ல எப்படி இருந்தது, திரிசா விஜய் கீர்த்தி சுரேஷ் கழகம் இருந்தது. கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் பண்ணிட்டு போன பிற்பாடு எல்லாம் என்ன சொன்னா திரிசா விஜய் கழகம்னு ஆகி போச்சு. இப்போ தாவேக்கா கழகம் அப்படித்தான் போச்சு. திரிசா விஜய் கட்சினாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப மனைவியே கேத்த போட்டு தமிழ்நாடு முழுக்க மானங்கட்ட பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா. அந்த சூழ்நிலையில நீங்க அவளை ஜோடி ஓட்டு கூட்டிட்டு போனா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை காரி துப்ப மாட்டான், உன்னையும் துப்ப மாட்டான். கூட்டிட்டு போனே அந்த கூத்தியாளத்து திருசாவி துப்ப மாட்டானுங்க. நீ சினிமாவில் நடிக்கலாம். சினிமாவில் நடிக்கிறவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சரத்குமார் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லி போனாலும் சரத்குமார் முதல் மனைவி விட்டு 2வது மனையோட குடும்பத்தோட குழந்தை குட்டியோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பாக்யராஜ் 2வது கல்யாணம் தான் பண்ணாரு.
ஃபர்ஸ்ட் இருக்கிற பிரவீனாவை இறந்துட்டாங்க. அதுக்கு பிற்பாடு பூர்ணிமா பாக்கியராஜ் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா நீங்க அடுத்தவனை கம்பேர் பண்ணி சொல்றீங்களே, அவன் 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டான், 3 பொண்டாட்டி கட்டிக்கிட்டான் கட்சியில அப்படின்னு சொன்னா, எல்லாம் 2, 3 கட்டணும் பூரா எல்லாமே முதல் பொண்டாட்டியுடைய சம்மதத்தோட தான் வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தான். திராவிட கழகத்திலேயாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறப்ப முதல் சம்சாரத்தினுடைய ஒப்புதல் பேர்ல தான் அவ குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தான். ஏன்னா உன்னை நம்பி நாட்டுல ஓட்ட போட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டாக்கா, நீ நாட்டுல நீ என்னத்தை விளங்க வைக்க போற? எவ்வளவு வேணாலும் கூட்டிட்டு போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், கூத்தடிக்கன்னு சொல்லுவான். ஏற்கனவே இந்த குஞ்சுகள்லாம் அணில் குஞ்சுகள்லாம் மரம் ஏறி எட்டி கூச்சிக்கிட்டு போட்டுட்டு இருக்கிறப்ப தஞ்சாவூர்ல நடந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னாக்க உடச்சிட்டு போறான். நீ ஓட்டுட்டு புறப்படுறப்பவே அந்த கேரவன் வேல எவனையெல்லாம் கூட்டிட்டு வர்றான். ஒரு கூட்டம் முடிஞ்சு வெளியே போறப்ப 2 பேர் செத்தான் அப்படிங்கிற செய்தி கேட்டாதான் விஜய்க்கு காதுக்கு அப்படியே ரீங்காரம் ஒழிச்ச மாதிரி இருக்கும். அப்படித்தான் ஒவ்வொரு கூட்டத்திலும் நடந்துகிட்டு, கூட்டம் நடந்து முடிஞ்சு போறப்ப சாவரான்னு தெரியுதுல்ல. நீ முதலே புத்திமதி சொல்லி அதால ஒரு கண்டிப்பா நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? செத்தாத்தான் கட்சி வளர்ந்து எவ்வளவு கூட சொல்லி கொடுத்துருப்பான். கூட்டத்துல போய் 4 பேர் சாகணுங்க, அப்பதான் நம்ம கட்சிக்கு கிரேஸுங்க இமேஜுங்கன்னு சொல்லியிருப்பான். இப்ப கட்சி குட்டிச்சவராய் போய் ஓரளவுக்கு பேர் இருந்தது என்பது உண்மைதான். 2026 விஜய் ஜெயிக்க முடியல, கணிசமான ஓட்டு வாங்குவாங்கன்றது. என்னைக்கு சம்சாரத்தை பிரச்சனை பண்ணிச்சோ தாய்மார்களுடைய ஓட்டு நீ கண்டவளை கூட்டிட்டு கூத்தடிச்சுட்டு இருக்கிறப்ப மானமுள்ள தமிழ் பெண்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரிதான் சங்கீதா மானமுள்ள தமிழிச்சி, இலங்கையை சேர்ந்த தமிழிச்சி, ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பாலிச்சியில வாழணுங்கிறதுனாலதான் அவங்க இருந்தாங்க. அவங்களும் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இருந்தாலும் அந்த ஒருவன் ஒருத்திங்கிற பாலிச்சியில இருந்தாங்க. இப்போ உன்னோடு இருக்கக்கூடிய தொண்டம் மற்றவங்களுக்கு எல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணா இப்படித்தான் நிலைமை இருக்குன்னு பெண்கள் எல்லாம் உணரணும். பெண்கள் எல்லாம் இருக்கிற பெண்கள் எல்லாம் உணர்ற மாதிரி தெரியல. நான் என் புருஷன் இல்லாட்டி பரவாயில்ல, 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி அக்காலும் தங்கச்சியா இருந்தாலும் அண்ணேன்னு கூப்பிடுறாளுங்க. நீ நாங்க பொண்டாட்டியா போறேன்னு சொல்றான், அதையும் கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க. நாங்க விஜய்க்கு பொண்டாட்டியா கூட போவோம் அப்படிங்கிறான். விஜயினுடைய ஒரு ஆணவத்தின் உச்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப அந்த உச்சியினுடைய உச்சஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உச்சஸ்தலத்துல கட்சியில் இருக்கிறேன்னு சொல்றியே, மக்கள் உன்னை 2027 அடிச்சு முடுக்க போறாங்க. சரி, இந்த விஜய் பிரச்சனை விட்டு தொலை, இவன் திருந்த மாட்டான். இனிமேல் இவன் திருந்தி இவனும் திருந்த மாட்டான், தமிழ்நாட்டு மக்களையும் திருந்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவதற்குண்டான நிலைமை தற்பொழுது வரலும் விஜய் இல்லைங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 2027 அவங்கதான் ஆட்சி அமைக்கிறாங்கிறது உறுதியாய் போச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கெட்டு குட்டிச்சவராய் நாசமா போச்சு. எடப்பாடி என்னைக்கு 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி எழுத்துட்டு ஜெயிக்கிறப்ப கூட ஒரு 75 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க. இப்போ நீங்க அதுக்கு பின்னால கூட்டணி சேர்ந்தீங்க, பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்தனையும் எடப்பாடியோட இமேஜ் டோட்டலா டேமேஜ் ஆச்சு. ஆனா நீங்க ஊருக்கு போய் ஒவ்வொரு தொகுதியா கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தீங்க. கூட்டம் நடத்தி பல கோடிக்கு செலவு பண்ணீங்களோ இல்லையா, மக்களுடைய நாடியை பிடிச்சு பார்க்கல. நீங்க பல கோடிக்கு செலவு பண்ணாலும் மக்களுடைய நாடி துடிப்பை பார்த்திருக்கணும். எப்படி நம்ம அண்ணா திமுக இருக்கான்னு சொல்லி உங்க கட்சியில் இருக்கிற ஒருத்தங்க கூட வேலை செய்யறதுக்கு லாய்க்கில் எவனும் வேலை செய்யறது இல்லை. அதனால கட்சியினுடைய தொண்டர்களை நீங்க அரவணைக்கவே இல்லை. மேடையில் ஏறி பேசி உங்களைத்தான் தற்காத்துக்கிட்டீங்களோ ஒழியோ, கட்சியை எம்ஜிஆருடைய கட்சி, ஜெயலலிதா வளர்த்தி விட்ட கட்சியை 100 ஆண்டு காலத்துக்கு இருக்கணுங்கிற எண்ணத்துல எடப்பாடியா இருந்திருந்தாக்கா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கூட்டணி வெளியே ஓர குட்டிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு எம்பி சீட்டு கேட்டாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு எம்பி ஆயிட்டாரு இல்லையா, அந்த சுதீஷ் எம்பி ஆயிட்டாரு இல்லையா. இப்ப தேதிமுகவினுடைய பிரேமலதா விஜயகாந்தினுடைய எண்ணம் பூர்த்தி அடைஞ்சிருச்சு. அவங்க பிறவி பயனை அடைஞ்ச மாதிரிதான் தன்னுடைய சகோதரனுக்கு அவர் சுதீஷுக்கு ஒரு எம்பி பதவி திராவிட முன்னேற்ற கழகத்துல கொடுத்ததுனால சுதீஷும் பிறவி பயன் அடைஞ்சிட்டாங்க, பிரேமலதாவும் பிறவி பயன் அடைஞ்சிட்டாங்க. இப்ப 8 தொகுதியும் 8லயும் ஜெயிப்பாங்க. அவங்க 8 தொகுதியிலையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முரசு நின்னத்தில் நின்று ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதே மாதிரிதான் ஓபிஎஸ் அவர்களும், ஓபிஎஸ்க்கும் சீட்டு கொடுக்கப்படுறதுல அவரும் நின்று எத்தனை தொகுதியில் நிற்கிறாரோ அத்தனை தொகுதியில் நின்று ஜெயிப்பாங்க. ஆனா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இழந்துருச்சு. வர்ற நல்ல வாய்ப்புகள் இல்லையா, எடப்பாடியினுடைய ஒரு அனுசரிச்சு போகாம ஒரு தன்மையில தான் அதிமுக படுகுழியில கொண்டு போய் தள்ளுறதுக்கு உண்டான ஆயிப்போச்சு. முதல்ல கூட ஒரு 30 சீட்டு ஜெயிக்கிற சூழலில் இருக்கிறப்போ 20 to 30க்குள்ள ஜெயிக்கிறதுன்னு சொன்னா அதிமுக படும் கஷ்டம்தான். இப்போ
திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் யாரான்னு சொல்லி சொன்னாக்கா, திராவிட முன்னேற்ற கழகம் அது பிரதான கட்சி. அது 152 இடத்துல நிக்குது. காங்கிரஸ் 28 இடத்துல நிக்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அது 8 இடத்துல நிக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது ஒரு 8 இடத்துல நிக்குது. கம்யூனிஸ்ட் ரெண்டுமே 12 சீட்ல நிக்கிறப்ப சிபிஐ 6, சிபிஎம் 6 நின்னுக்குவாங்க. மதிமுக 6 தொகுதியில் நிக்குது. இந்த வேல்முருகன் கட்சி இருக்குமா, தமிழக வாழ் உரிமை கட்சி அது 2 இடத்துல நிக்குது. கொங்கு இளைஞர் கட்சி தனியரசு போன தடவை அதிமுக ஜெயிச்சிருந்தாரு. அவர் திமுக கொண்டார், அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. இப்போ IUML இந்திய முஸ்லீம் லீக் கட்சி அதுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க. மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தோர் புலிப்படையில யார் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கருணாஸ் இருந்தார். இப்ப கருணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டாங்க, அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் தமிழக தேசிய கட்சின்னு அது ஒரு கட்சிக்கு அதுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் முக்குளத்தோர் முன்னோட்ட கழகத்துக்கு ஒரு கட்சி, ஆதி தமிழர் பேரவை அதியம்மான் ஒரு திருப்பார் இல்லைங்களா, ஆதி தமிழர் பேரவை அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ மக்கள் விடுதலை கட்சி, கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம், இப்படி மொத்தமா ஒரு 20 22 கட்சி கூட்டணியோட பெரும் பலத்தோட திராவிட முன்னேற்ற கழகம் நிக்குது. வெறும் பலத்தோட திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் அப்ப சொன்னார் 200 தொகுதியில் நாங்க ஜெயிப்போம்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த 200 தொகுதியில கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டு விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை கட்சி கூட்டணின்னு பாருங்க. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக பிரதான கட்சி, பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு அடுத்தது, பாட்டாளி மக்கள் கட்சியில இப்ப அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு MP சீட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ ராஜ்யசபா சீட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா, இத முதல்லயே நீங்க தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்துருந்தீங்கன்னா கட்சி தக்க வச்சிருந்திருக்கலாம், அது விட்டு போட்டு போச்சு. புதிய நீதி கட்சி, இந்த புதிய நீதி கட்சியில AC சண்முகம் அவருக்கு கட்சி கூட்டணி சேர்ந்து இருக்கு, அதெல்லாம் ஓட்டு இல்லாத கட்சிங்க. அதனால அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்ல ஒரு பிரிவு, அதுவுமே ஊருக்குள்ள ஓட்டு இல்லாத கட்சி. இந்திய ஜனநாயக கட்சி, இந்த பாரிவேந்தர் SRM காலேஜ் வச்சிருப்பாரு இல்லைங்களா, அவர் ஒரு கட்சி. தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் இருக்கிறப்ப அந்த காங்கிரஸ் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸுடைய வேகம் என்ன ஒரு வளர்ச்சியா இருந்தது, அப்படியே பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்து. சைக்கிள் பறக்குதுன்னா அண்ணாமலை சைக்கிள் மாதிரி பறந்துகிட்டு இருந்தது. இப்ப சைக்கிள் பெடல் ஒடிஞ்சு போய் சக்கரத்திற்கு போக்ஸ் கட்டு எல்லாம் உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்குது. இப்ப இதுல பாருங்க, இப்போ இந்த தமாகவுடைய தலைவர் விஜய் அதிமுக போனதால கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்ததுனாலதான் அவங்களுக்கு ஒரு MP சீட்டு கொடுத்து MP ஆனார். அதுக்குள்ள அவருக்கு சனிய சகட கூட போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்தாங்க. இப்ப பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்தனையும் இப்ப அவருக்கு அந்த MP சீட்டு பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. பாரதிய ஜனதா சேர்ந்ததுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவர் MP ஆக்கியிருக்கணும் இல்லையா, அவர் ஆக்கல. வாசனும் கெட்டு போயிட்டார். அதிமுக இருந்திருந்தா இப்போ அன்புமணிக்கு அந்த சீட்டு போயிருக்காது. யாருக்கு போயிருக்கும்? GK வாசனுக்கு போயிருக்கும். ஒரு கட்சி உயிர் துடுப்போட வச்சிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கலாம். இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ்லயே அது அப்படியே சைக்கிள்ல கல்டு போய் கிடக்குது. அதுல புரட்சி பாரத கட்சி அது ஒரு சீட்டு கட்சி கூட்டம் இருக்கிறாங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழக ஜான் பாண்டியன் அவர் ராமநாதபுரத்துல ஒரு பக்கம் இருப்பாரு. இந்த புரட்சி பாரத கட்சி ஜெகன்மூர்த்தி அவர் 2-3 தொகுதியில தான் கொஞ்சம் செல்வாக்கோட ஓட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை. அவர் அவருடைய சொந்த செல்வாக்குல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ, இந்த ஜான் பாண்டியன் அவங்க எல்லாம் உழைவர் உழைப்பாளர் கட்சி அப்படியே தமிழகம் முழுக்குமே ஒரு தொகுதிக்கு 5000 ஓட்டு வச்சிருக்க உழைவர் உழைப்பாளர் கட்சி, ஓட்டே இல்லாத கட்சியில வச்சிருக்குது. தமிழக முஸ்லீம் லீக், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, மொத்தமா ஒரு 13 கட்சியும் லெட்டர் பேட் கட்சி, ஒண்ணுக்கும் உதவாத கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறது தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த லட்சணத்துல நாங்க 2024 ஆட்சி அமைச்சு காமிப்போம்னு சொல்லி வீர வசனம் பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புத்திசாத்தனமாக இருந்திருந்தா விஜயினுடைய பிரச்சனையை கையில் எடுத்து வேற மாதிரி டேக்கல் பண்ணி கொண்டுட்டு போயிருந்தாக்கா அதிமுக ஓட்டு வங்கி கூடியிருக்கு. உங்களுக்கு அந்த விவரம் தெரியல. எப்படியோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தா போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அதுல 2026 திராவிட முன்னேற்ற கழக வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. நன்றி, வணக்கம்.